Hi, hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம இந்த ஸ்கொயர் பேட்டர்ன்ல இருந்து எப்படி இந்த எல்லா பேட்டர்னையும் டிரைவ் பண்றது அப்படிங்கறத கத்துக்க போறோம். ஓகேவா? சோ இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த அந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இத பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? டிக்ளேர் தி credential. இங்க என்ன இருக்கு? ஸ்டார் மட்டும் தான் இருக்கு. எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு? n ஸ்டார்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? 5 னா 5 ஸ்டார்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? கன்ஸ்ட்ரக்ட் தி நம்பர் ஆஃப் rows. rows எவ்வளவு? 5 rows இருக்கு. சோ that is n rows. I need to construct the row as per the given input. 5 கொடுத்தாங்கன்னா எனக்கு 5 rows construct பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது என்ன? follow the credential order. So star மட்டும் தான் இருக்கு. So நான் உள்ள ஒரே ஒரு ஸ்டார் லூப் போட்டா மட்டும் போதும். ஓகே. அடுத்தது சோ என்னோட ஸ்டார் என்னவா இருக்கு? ஏதாவது அப்டேஷன் ஆயிருக்கா? ஒண்ணுமே ஆகல. கரெக்ட்டா? என்னோட ஸ்டார் ஒன்ஸ் நான் டிக்ளேர் பண்ணா அதே நம்பர்ல லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் பேட்டர்னை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். So first declare the credential star equal to n for int I equal to 1 I less than or equal to n I plus plus. Then for int j equal to 1 j less than or equal to star j plus plus. Print system dot out dot print பண்ணிட்டேன். அடுத்தது create a new line system.out.println. ஓகே. ஸோ எந்த அப்டேஷனும் கிடையாது. இப்போ இதை ரன் பண்ணால் எனக்கு ஒரு n into n ஸ்கொயரில் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். எனக்கு தேவை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பேட்டர்னா இப்போ நான் 5னு கொடுத்தா ஓகே 5னு கொடுத்தா எனக்கு இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இங்கே என்னன்னா இங்கே வந்து என்னங்கிறதுல எந்த அப்டேஷனும் கிடையாது. கரெக்டாக என்ன வந்து எந்த அப்டேட்டும் க்ரெடென்ஷியலை அப்டேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்ஸ் என்னன்னா ஒன்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு என்னன்னா அதே வேல்யூ தான் டில் எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு எதுக்காக நான் இந்த எக்ஸ்ட்ரா வேரியபிள் எடுக்கணும்? கரெக்டாக? அப்போ இந்த வேரியபிளையும் தவிர்த்துட்டு இங்கே நான் என்ன கொடுத்துடலாம்? என்னங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் சேம் இன்புட் தான் கிடைக்கும். இப்போது பேட்டர்ன் நம்பர் இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் ஈஸி பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து இதை எப்படி எடுக்கிறது? கரெக்டாக? அப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா இது என்னது? ஸோ இந்த பேட்டர்னில் எல்லா இடத்துலையும் நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம்? எதையுமே பார்க்காம எல்லா இடத்துலையும் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இங்கே இந்த பேட்டர்னில் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் அதோட டிரைவ்டு வெர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு ரோ. ஓகே. அதாவது ரோவை நம்ம ஐன்னு வச்சுருக்கோம். I equal to 1. இது என்னது? I equal to 5, அதாவது n லாஸ்ட் ரோ. ஓகேவா? இது என்னது? J equal to 1. இது என்னது? J equal to n லாஸ்ட் காலம். எப்போல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ மட்டும் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, மற்ற எல்லா பிளேஸ்லையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. அப்படி பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்? இது கிடைச்சிரும். ஸோ சிம்பிள். கோடை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோமா? அடுத்த இதுக்கு எப்போல்லாம் இஃப் I equal to 1 or I equal to n or j equal to 1 or j equal to n இப்போ மட்டும் இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. எல்ஸில் system.out.print. ஓகே. என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 5னு கொடுத்தா இப்போ எனக்கு அந்த அவுட்டர் மட்டும் கிடச்சிருச்சு. சரி, அடுத்த வெர்ஷன் என்ன? இந்த அவுட்டருக்கு அப்புறம் என்ன? எனக்கு இந்த அவுட்டர் வேணாம், இந்த லெஃப்ட் டு ரைட்டு டயகனல் மட்டும் வேணும். லெஃப்ட் டு ரைட்டு டயகனல், அதாவது இந்த பேட்டர்னில் டிஸ்கஸ் பண்ணோன்னா ஓகேவா? இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். லெஃப்ட் டு ரைட்டு டயகனல் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்களேன். இப்போது இங்கே என்னோடய ஸ்டார்ஸ் இருக்குது. 5 into 5 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ 2 3 4 and 5. Again 1 2 3 4 and 5. 1 2 3 4 and 5. 1 2 3 4 and 5. இதில் எனக்கு இந்த டயகனல் மட்டும் வேணும். கரெக்டாக? ஸோ இந்த டயகனல்ஸ் மட்டும் வேண்டும். அடுத்தது இந்த டயகனல் என்னன்னா முதல்ல என்னது? இது ஃபஸ்ட்டு ரோ. I equal to 1. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ரோ. இது என்னது? I equal to 2 செகண்ட் ரோ. I equal to 3 தேர்ட் ரோ. இது I equal to 4 ஃபோர்த் ரோ. I equal to 5 ஃபிஃப்த் ரோ. இங்கே வருவோம்.
இது j equal to 1 first column, j equal to 2 second column, j equal to 3 third column, j equal to 4 fourth column, j equal to 5 fifth column. இந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்களேன், இந்த பாயிண்ட்ல I and j equal, இந்த பாயிண்ட்ல I and j equal, இந்த பாயிண்ட்ல I and j equal, இந்த பாயிண்ட்ல ஐயும் 4 ஜேவும் 4, இந்த பாயிண்ட்ல ஐயும் லாஸ்ட் ரோ காலமும் லாஸ்ட் காலம். அப்போ கண்டிஷன் என்ன? இஃப் I equal to ஜேவா இருந்தால் மட்டும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணு, மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. அப்போ எனக்கு இந்த டயகனல் வேணும்னா நான் கண்டிஷன் எப்படி மாற்றணும்? இஃப் I equal to ஜேவா இருந்தால் மட்டும் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. இப்போ இதை ரன் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 5னு கொடுத்து ரன் பண்ணால் எனக்கு அதோட டயகனல் வந்துருச்சு. சரி, இது லெஃப்ட் டு ரைட் டயகனல். இப்போது இதே கோடுக்கு ரைட்டு டு லெஃப்ட் டயகனல், இங்கேருந்து இந்த டயகனல் எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ அதே மாதிரி ஒரு காப்பி எடுத்துகிட்டு ஒரே நிமிஷம் ஆண்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நமக்கு எந்த டயகனல் வேணும்? ஓகே, இது இருந்துட்டு போட்டோம். ஸோ எனக்கு இந்த டயகனல்ஸ் வேணும். கரெக்டாக எனக்கு இதெல்லாம் வேணாம், இந்த இது வேணாம். ஓகே, ஸோ எனக்கு இப்போது இந்த டயகனல் வேணும். கரெக்டாக இங்கே இருந்து இந்த டயகனல்ஸ் வேணும். சரி, இந்த டயகனல்ஸோட பாயிண்ட் எல்லாம் முதல்ல நோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா என்ன? ஸோ இந்த பாயிண்ட்டு, ஸோ நான் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டில் I என்ன J என்னன்னு எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்டு இதில் I என்ன J என்ன, இதில் I என்ன J என்ன, I என்ன J என்ன, I என்ன J என்ன, நம்ம எல்லாத்தையும் இப்போ நோட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ I என்னது? இந்த பாயிண்டில் எனக்கு I என்னவா இருக்குது? ஸோ I 1ஆக இருக்குது, J 5ஆக இருக்குது. I 1 J 5. அடுத்தது இங்கே இந்த பாயிண்ட்டில் என்னவா இருக்குது? I 2ஆக இருக்குது, J என்னவா இருக்குது? 4ஆக இருக்குது. I 3ஆக இருக்குது, J 3ஆக இருக்குது. I 4ஆக இருக்குது, J வந்து 2ஆக இருக்குது. இங்கே I 5ஆக இருக்குது, J வந்து 1ஆக இருக்குது. இந்த I and J எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நல்லா பண்ணி பாருங்களேன். I and J என்ன? 1 + 5ம் 6 தான், 2 + 4ம் 6 தான், 3 + 3ம் 6 தான், 4 + 2ம் 6 தான், 5 + 1ம் 6 தான். அப்போ I + J ஈக்குவல் டு எந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 6ங்கிறது என்னது? 6ங்கிறது நம்ம எப்படி எடுக்கலாம்? ஆல்ரெடி n = 5. கரெக்டாக? கிவன் இன்புட்டு 5. அப்போது எப்போல்லாம் உங்களோட I + J ஈக்குவல் டு n + 1 இருக்கோ அந்த பாயிண்டில் மட்டும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக? அப்போ I 1னா இந்த இடத்துல மட்டும்தான் உனக்கு ஸ்டார் வரும். ஏன்னா 1 + 5 தான் 6, n + 1. கரெக்டாக? அதே மாதிரி 2 + 4 தான் n + 1. அப்போது இதுதான் கண்டிஷன். புரிஞ்சிருச்சா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற கண்டிஷன் என்ன? I + J. இது I + J ஈக்குவல் டு n + 1க்கு ஈக்குவலாக இருக்குது. I + J ஈக்குவல் டு n + 1க்கு ஈக்குவலாக இருக்குது. I + J ஈக்குவல் டு n + 1. I + J ஈக்குவல் டு n + 1. ஓகே, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது கண்டிஷன் என்ன எழுத போகிறோம்? சேம் I + J ஈக்குவல் டு n + I + J ஈக்குவல் டு n + 1 இருந்தால் மட்டும் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்புட் 5னு கொடுத்தா இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? ரைட்டு டு லெஃப்ட் டயகனல் வந்துருச்சு. சரி, அடுத்த டெரிவேஷன் என்ன? அடுத்தது எனக்கு இந்த எக்ஸ் வேணும். அதாவது லெஃப்ட் டயகனலும் வேணும், ரைட்டு டயகனலும் வேணும். அப்போ கண்டிஷனில் ஒரு ஆர் கண்டிஷன் போட்டு என்ன எழுதலாம்? இது ரைட்டு டயகனலுக்கான கோடு. லெஃப்ட் டயகனலுக்கான கோடு என்னது? I = J. I = Jவாக இருந்தாலோ இல்லை I + J ஈக்குவல் டு n + 1 இருந்தாலோ எனக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. வந்துருச்சா எக்ஸு? அவுட்புட்டில் பாருங்கள், தெரியுதா? ஸோ எக்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க? எனக்கு உள்ள எக்ஸ் இது எப்படி இருக்குன்னா, இது என்ன கோட்னா, இங்கே எக்ஸு இங்கே இருக்குது, அந்த எக்ஸை சுற்றி பாக்ஸும் எனக்கு வேணும். ஓகேவா? இதுதான் இங்கே இருக்கிற கோடு. 5னு கொடுத்தா எனக்கு அந்த மாதிரி வேணும். சரி, இது எப்படி எடுக்கலாம்னா, எனக்கு இந்த எக்ஸு போடுறதுக்கு ஆல்ரெடி கண்டிஷன் தெரியும். நான் ஆல்ரெடி எக்ஸுக்கு போட்டுட்டேன். ஸோ கண்டிஷன் போட்டுட்டேன். I + J ஈக்குவல் டு n + 1, I = J, இந்த ரெண்டு எக்ஸுக்கு. அவுட்டருக்கு என்ன கண்டிஷன்? ஸோ எத்தனை பாக்ஸ் வேணும்? 4 சைடும் அதோட ஃபஸ்ட்டு ரோ வேணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரோ வேணும், ஃபஸ்ட்டு காலம் வேணும், லாஸ்ட் காலம் வேணும். கரெக்டாக? அப்போ அந்த கண்டிஷனை சேர்த்து எழுதுவோம் நம்ம. ஆர்
I equal to 1 or I equal to n or j equal to 1 or j equal to n. இந்த கண்டிஷனாக இருந்தால் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, மற்றதாக இருந்தால் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. 5னு கொடுத்தா என்ன வருது செக் பண்ணிடுவோம். அந்த எக்ஸ் வந்துருச்சு. 5க்கு பதிலாக கொஞ்சம் வேறு பெரிய நம்பர் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். எக்ஸ் கரெக்டாக வரும். கரெக்டாக வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நமக்கு வேணும். அதாவது ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இனி இந்த பேட்டர்ன்லேருந்து நம்மளால் என்னெல்லாம் டிரைவ் பண்ண முடியும்? நமக்கு இந்த பேட்டர்ன் இருக்கா, இந்த பேட்டர்ன்லேருந்து நம்மளால் என்னெல்லாம் டிரைவ் பண்ண முடியும்னு பாருங்களேன். ஸோ எனக்கு இதிலேருந்து என்னெல்லாம் டிரைவ் பண்ண முடியும்னா, என்னால் எம் போட முடியும், எம் நான் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், டபிள்யூ போட முடியும், என்னால் டபிள்யூ போட முடியும். அடுத்தது என்ன போடலாம், அடுத்தது வந்து என்னால் ஜெட்டு போட முடியும். இதில் ஜெட். இன்னும் என்னெல்லாம் போடலாம்? ஸோ இன்னும் என்னெல்லாம் போட முடியுமோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு எம் போடுறது, டபிள்யூ போடுறது, ஜெட்டு போடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் இதில் போட முடியுங்கிற ரிசர்ச்சை நீங்கள் பண்ணி இதிலேருந்து என்னெல்லாம் சால்வ் பண்ண முடியுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.